ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். லைஃப்ல எல்லோரும் பணத்தை ஏர்ன் பண்ணுங்கிற நோக்கத்தோட அவங்க துறையில பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? நீங்க ஜாப்லேயோ பிஸ்னஸ்லேயோ எந்த துறையில் இருந்தாலும் உங்களால் பில்லியனர் இலக்கை அடைய முடியும். அந்த இலக்கு ரீச் பண்ண நீங்கள் இந்த லாஜிக்கல் மெத்தடை அப்ளை செய்யணும். நம்ம நாட்டில் உள்ள யங் பில்லியனர்ஸ் எல்லோருமே லக்குனால வாழ்க்கையில் முன்னேறலைங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்களுக்குள்ள உள்ள தனித்துவமான திறமையும் கடின உழைப்பும் மக்களுக்கு பயன்படுற மாதிரியான சர்வீஸையும் கொடுத்து தாங்க முன்னேறி இருக்காங்க. மேலும் இந்த லாஜிக்கல் மெத்தடை அப்ளை செஞ்சவங்க எல்லாருமே நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தாங்க பில்லியனராக மாறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வயது, படிப்பு, பொருளாதாரம்னு எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமலே தாங்க இந்த வளர்ச்சியை அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த மெத்தட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிலீவ் இன் யுவர்செல்ஃப், உங்கள் நண்பன் ஆர்கே. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மெத்தட் 1, டீப் நாலேஜ். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அந்த துறையில் ஸ்பெசிஃபிக்கான டீப் நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த ஃபீல்ட்லேருந்து மக்களுக்கு பயன்படுற வகையில் ஒரு தரமான சர்வீஸையோ அல்லது ப்ராடக்டையோ டெவலப் பண்ண முயற்சி செய்யணும். உதாரணத்துக்கு நம்ம நாட்டிலேயே அசாம் மாநிலத்தில் ரியல் லைஃப்பில் நடந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி பில்லியனராக ஆனாருங்கிறத பார்க்கலாம். அசாமில் டெப்ரு அகாடமிங்கிற ஸ்கூலில் அந்த ஸ்டூடெண்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தார். அவருடைய அப்பா அம்மா 2 பேருமே அவனோட படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஜேஇ அல்லது நீட்டை த்ரூ பண்ணணுங்கிற ஊக்கம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டோ அவனுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃபீல்டை தேர்வு செஞ்சு அதில் கோடிங், ஆப் டெவலப்மெண்ட் கோர்சஸ்னு டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். தன்னுடைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியை ரிச்சாக மாற்றணுங்கிற ஒரே குறிக்கோளோட முயற்சி செஞ்சார். லேர்ன் பண்ணும்போது ட்ரையல் மெத்தடாக சில ஆப்புகளை டெவலப் செஞ்சார். அதில் சிலது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆச்சு, சிலது ஃபெயிலியர் ஆச்சு. ஃபெயிலியருக்கான ரீசன்ஸை அனலைஸ் பண்ணி கரெக்ட் செஞ்சார். மேலும் அவர் அதிகமான யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுற சோசியல் ஆப்புகளின் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரே ஆப் மூலமாக நோட்டிஃபை ஆகணுங்கிற நோக்கம் வச்சுருந்தார். அந்த நோக்கத்துக்கேற்ப தான் ஒரு யூனிக்கான ஆப்பை டெவலப் செஞ்சு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே தான் டெவலப் செஞ்ச ஆப் மூலமாக நோட்டிஃபை ஆகணும்னு கோல்ஸ் வச்சுருந்தாரு. தான் கடின உழைப்பு மற்றும் முயற்சினால் அந்த ஆப்பை டெவலப் செஞ்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இலவசமாக யூஸ் பண்ண கொடுத்தாரு. ஆப்போட ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்தனால குறுகிய காலத்திலேயே லட்சக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஆப்போட நேம் டெக்ஸ்ட்டுங்க, TEXTS. ஸ்டூடெண்ட் நேம் கிசன் பகாரியா. ரீசெண்டாக டெக்ஸ்ட் ஆப்பை அமெரிக்காவை சேர்ந்த வேர்ட் ப்ரெஸ் என்ற நிறுவனம் கிசனை தொடர்பு கொண்டு அந்த ஆப்பை வேர்ல்டு ஃபுல்லாக பிரபலப்படுத்தணுங்கிற நோக்கத்திலேயே 416 கோடி கொடுத்து அக்வயர் செஞ்சாங்க. மேலும் அந்நிறுவனம் கிசன் பகாரியாவை தனது சான் பிரான்சிஸ்கோ ஆஃபீஸ்லேயே அந்த ஆப்பின் நுணுக்கங்களை மேம்படுத்தும் பொருட்டு டெக்னிக்கல் டைரக்டராகவும் அப்பாயின்மெண்ட் செஞ்சாங்க. ஸோ பில்லியனர் ஆகிறதுக்கு எந்த வயதோ, படிப்போ, பொருளாதார நிலையோ எந்த ஒரு தடையும் கிடையாதுங்க. ஒரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டோட ஃபோக்கஸ்டாக நாலேஜ் டெவலப் செஞ்சு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான சர்வீஸையோ அல்லது ப்ராடக்டையோ கொடுத்தா கண்டிப்பாக உங்களாலையும் பில்லியனர் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மக்களிடத்தில் இருக்கிற பேசிக்கான ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணி தேவையை பூர்த்தி செய்கிற வகையில் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மெத்தட் 2, இன்வெஸ்ட் டைம் பிஃபோர் இன்வெஸ்டிங் மணி. ஆவரேஜ் பீப்புள் எப்போவுமே மணியை ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு மைண்ட் செட்டில் வாழ்கிறாங்க. அவங்க மணியை விட டயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஒரு துறையில் சக்ஸஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக மினிமம் 2 hours டெய்லி அந்த ஃபீல்டில் உள்ள டெக்னிக்கல் நாலேஜ், மார்க்கெட் நுணுக்கங்கள் மற்றும் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அனலைஸ் செய்ய டயத்தை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு கூட உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் தாங்க இம்பார்ட்டன்ட் ரீசனாக இருக்குமே தவிர மணி ஃபேக்டர் செகண்டரி ரீசனாக தாங்க இருக்கும். ஸோ உங்களுடைய கோல்ஸை ரீச் பண்ணணும்னா டயத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மெத்தட் 3, மணி க்ரோஸ் இஃப் யூ பிளான்ட் ரைட் சைட். இந்த பூமியில் ஒரு மேங்கோ மரமோ அல்லது ஆப்பிள் மரமோ வளர்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக அந்த சீட்ஸுக்கு தாங்க நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு மரத்துக்கு சீட், சாயில், வாட்டர், சன்சைன் என எல்லாமே தாங்க இம்பார்ட்டண்ட். அப்போ தான் அது மரமாக மாறி உங்களுக்கு தேவையான பெனிஃபிட்ஸை கொடுக்கும். அதுபோல் தாங்க பில்லியனர் ஆகணும்னா உங்கள் ஃபீல்டில் நீங்கள் முதல்ல நல்ல சீட்ஸை விதைச்சி நாலேஜ், ஹார்ட் ஒர்க், முயற்சி, ஐடியாஸ்,
கஸ்டமருக்கு தேவையான சர்வீசஸ்ன்னு அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் இடத்துல மணிங்கிற வெல்த் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ லைஃபோட முன்னேற்றத்துக்கு நீங்கள் டெய்லி செய்யும் செயல்கள் தாங்க ரிசல்ட்ஸாக கொடுக்குது. மெத்தட் 4, மணி ரிவார்ட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் கான்ட்ரிபியூஷன். அதாவது கரண்ட்லி நாம் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்க மணிக்கு முக்கிய காரணமே நம்முடைய கான்ட்ரிபியூஷன் தாங்க. அதாவது செய்யும் வேலையிலையோ பிஸ்னஸ்லேயோ எதுலையும் சரி நம்முடைய ஏர்னிங்ஸ் நிர்ணயிக்கிறது நாம் டெய்லி எவ்வளோ மக்களுக்கு ரீச் பண்ணுறோம் அல்லது சர்வீஸை கொடுக்குறோம் பொறுத்து தாங்க நம்முடைய ஏர்னிங்ஸு இன்க்ரீஸ் ஆகுது. மேலும் நாம் செய்யும் சர்வீஸோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் செய்து அதிகமாக கஸ்டமர்ஸ் ரீச் பண்ண நம்முடைய இன்கமும் டைம் பீரியடில் இன்க்ரீஸ் ஆகி இலக்கை ரீச் பண்ண முடியும். உதாரணத்துக்கு டாக்டர் வேலுமணி, ஃபவுண்டர் ஆஃப் தைரோகேர் லெபார்டரிஸ், அவர்களின் வாழ்க்கை நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். டாக்டர் வேலுமணி அவர்கள் 1959ஆம் ஆண்டு கோவை அருகே உள்ள ஒரு சின்ன வில்லேஜில் பிறந்தாருங்க. அவருடைய பேரண்ட்ஸ் 2 பேருமே விவசாயம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் வேலுமணியின் தாயார் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வச்சாங்க. பள்ளி படிப்புக்கு பிறகு போதிய வசதி இல்லாதனால வேலுமணி அவர்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண முடியலை. ஸோ கோவையிலேயே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணார். கல்லூரி படிப்பு பிறகு கோவையிலேயே ஒரு கம்பெனியில் கெமிஸ்டாக ஜாயின் பண்ணார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கம்பெனியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் சயின்டிஃபிக் அசோசியேட்டராக ஜாயின் பண்ணார். கிட்டத்தட்ட 14 வருடங்கள் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் தைராய்டு ஹார்மோன் பற்றிய ரிசர்ச் செஞ்சார். அவர் தன் கடின உழைப்பு, நாலேஜ், தன்னம்பிக்கையோடு 1995இல் பாம்பேயில் தைராய்டு கோளாறுகளை கண்டுபிடிக்கும் ஒரு பரிசோதனை கூடத்தை உருவாக்கினார். மேலும் ஏழைகளுக்கு குறைந்த விலையிலேயே தைராய்டு பரிசோதனை செய்யவும் நோக்கத்தோடு இருந்தார். விலை குறைவாகவும் மற்றும் தரமான குவாலிட்டியான ரிப்போர்ட்ஸ் கொடுத்தனால மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு கிடைச்சது. நிறுவனமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர ஆரம்பித்தது. நிறைய பிரான்ச்சஸ் மற்றும் ஃப்ரான்ச்சைசிஸ் கொடுத்தாங்க. நிறுவனத்தின் வளர்ச்சியை கண்டு ஃபார்மேசி என்ற நிறுவனம் 2021இல் தைரோகேரை 4500 கோடிக்கு அக்வயர் பண்ணாங்க. இதன் மூலம் மணியோட ரிவார்ட்ஸ் எப்போவுமே நம்முடைய கான்ட்ரிபியூஷன் பொறுத்து தான் அமையுதுங்கிறதுக்கு டாக்டர் வேலுமணி அவர்களின் வரலாறு ஒரு தரமான எக்ஸாம்பிளாக இருக்குது இல்லையா? மெத்தட் 5, நெவர் சேஸ் மணி. பணத்தை எப்போவுமே சேஸ் பண்ணவே கூடாதுங்க. ஜென்ரலாகவே ஒருத்தரை சேஸ் செஞ்சால் அவங்க நம்மளை விட்டு விலகி போவாங்க, இல்லை ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் செய்வாங்க இல்லையா? அதுபோல தாங்க பணமும் நாம் அதை சேஸ் செஞ்சால் பணம் நம்மக்கிட்ட அதிக நாள் இருக்காது. மேலும் நமக்கு ரொம்பவே குறைவாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பணத்தை அட்ராக்ட் செய்யவும் நம்மளை நோக்கி வரவழைக்கணுங்கிற ப்ராசஸை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி செய்யும்போது அதிகமான பணம் லாங் டேர்மில் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிஸ்கஸ் செஞ்ச டீட்டெயில்ஸ்னால பணத்தின் மீது ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுபோல் யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸோட அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்கள் நண்பன் RK.